ஸோ இப்போ நாங்கள் வந்து பவுலிங் விளையாட போயிட்டுருக்கோம். என்னோட ஃபேமிலி மெம்பரில் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்க. மிந்தியூலுக்கும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. இவங்களுக்கு பெரிய இன்ஜோரியா ஆயிடுச்சு. இப்போ பீஸா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடி வாய்ஸ் இது? ஸோ ரொம்ப 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 நாள் கழிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து? 16 வருஷம் விட்டு இப்பதான் உன் ஆட்டத்தை நான் பார்க்க போறேன். ஓ எனக்கே வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் ஃபீல் ஆகுது. வணக்கம் மங்காளி. இப்போதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வீடியோ எடுக்கிறாங்க. எப்போ போஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு தேதி வந்து 20 மார்ச் 2026. இந்த வீடியோ எப்போ வந்து நீங்க பாருங்க. ஓகே. இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து எதுக்கு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம்னா, நாங்கள் வந்து ராயாக்கு வந்து லீவ் வந்திருக்கு. எனக்கு வந்து 1 வாரம், இது உங்களுக்கும் 1 வாரம் லீவ் வந்திருக்கு. 1.5 வாரம், ஆனால் அது 2 வாரமாக ஆக்கிடுச்சு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஸோ இப்போ நாங்கள் வந்து பவுலிங் விளையாட போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட். அந்த ஜாக்கெட் மட்டும் என்னோட, இது அம்மாவோட. வெக்கமா இல்ல? இது என்னோட. ஜீன்ஸ் அது உன்னோடையா இருக்கு. எங்களோட ஃபேமிலி மெம்பர்ல 2 பேர் எக்ஸ்ட்ராவா வந்திருக்காங்க. யாருன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் மெம்பரா வந்து நம்ம சேர்ந்தாங்க. சில்றல்ல. கடிக்கிறதுல அதுக்கு நாங்கள் போய் நோண்ட போறாரு. A few moments later. அல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். லிப்ஸ்டிக் போட போறேன். என்னோட லிப் காம்போ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லிப் வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். மாய்ஸ்சரைசர், அதாவது நான் லிப் பாம் போட்டுக்கிட்டேன். லிப் பாம் as usual. நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா லிப் பாம்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன வாய் வருது. ஸ்பெசிஃபிக்கெல்லாம் நான் வந்து பாய்க்க மாட்டேன். வெஸ்லினை போட்டுட்டு போய்கிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் லிப் நான் வந்து லைன் பண்ண போறேன். லிப் லைனருக்கு நான் வந்து என்ன பார்த்துருக்கேன்னா, சில்கி கேர்ள் லாங் வியரிங் லிப் லைனர் இந்த ஷேட் ஒயின். ஸோ லிப் வந்து லைன் பண்ணிக்கிட்டு நான் வந்து உள்ள கொஞ்சம் ஃபில் அப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து அது நானே. லிப் வந்து கிளாஸியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து நான் மேலே வந்து லிப் கிளாஸ்க்கு வந்து டேசல் மீயோட இந்த கிளியர் லிப் கிளாஸை வந்து நான் பூசப்படுறேன். தெரியுதா? இந்த அப்ளிகேட்டு ஜோக்கா இருக்குல்ல. ஸோ இதுதான் என்னோட லிப் காம்போ. தெரியுதா? இதுங்க நான் வந்து க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். என்ன தேர்றாங்க? ஐயோ கிரட்டு சிரிக்கி இவ உறுத்தி. 12 seconds later. டேய் ஓனர், என்னைய பார்த்தா லைன் கிங்ல வர சிம்பா மாதிரியாடா இருக்கு. ஹலோ, என்ன பண்றீங்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். ஹலோ, என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. அப்படியா? சரி யோகா, சரி நான் இன்னும் ஜூம் பண்றேன். இவங்க தானே அந்த கூச்ச சுபாவம் கொண்டவர். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன டென்ஷன் ஆவறீங்களா? டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. நம்ம எங்க போறோம்?
நடுமண்டு கொடுக்குறீங்க. ஸோ நாங்கள் bowling தேடி போயிட்டு இருக்கோம். அங்கே போனோம்னா நாங்கள் வந்து கிளம்புறோம். A few minutes later. நான் எவ்வளோ பெரிய bowling பிளேயர் தெரியுமா? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது என்ன. நான் ஒரு பிளேயர். என்னோட ஒன்னெல்லாம் ஒரு தோத்து அடிச்சிருக்கேன் தெரியுமா? எது அது யாரா என் கை வந்து வெட்டிருச்சாங்க ஞாபகம் இருக்கா? ரைட் விடு. அப்படிதான் நம்மலாம் பேசிக்கிட்டே ஃபேமஸ் ஆயிவங்க பாத்துக்கோங்க. சரிங்கோ. இதுக்கப்புறம் வீடியோ எப்போ வரும்னு தெரியாது. இதை கடைசி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன பட்ட அவுராவா? அவுரா ஆடுங்க. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அந்த அங்குலம் வந்து எங்க கூட ஆடிட்டு இருந்தேன். நான் எடுக்க மறந்துட்டேன். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இது நம்மளோட பெரிய யூடியூபர். Meanwhile. வெற்றியுடன் திரும்பி வா மகளே. இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பாப்பா போடு. ஏயா கத்துற? ஐயோ அந்த வீடியோலாம் வந்துட்டு அப்புறமா வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்? நாங்க மேல கேம்ஸ்ல இருக்கிறோம். பாக்கணும்னு சொன்னா நம்ம கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு பெரிய இன்ஜோரியா ஆச்சு இப்ப கேம் விளையாடும்போது. என்னப்பா சொல்ற? இங்க பாருங்க இப்படி. நெகத்தை வெட்டிட்டாங்க. குழந்தை. ஐயோ பாவம். நான் மூணாவது. இருக்கிறதுலே கடைசி இவங்க தான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன ஆர்டர் பண்ணீங்க? கிறிஸ்பி சிக்கன் சாப். என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க. நானும் போறேன் பின்னாடி. அக்கா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கு என்னப்பா? வீடியோ எடுத்து கொடுக்குறல. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. இது நசி கோரிங் ஐயம். இது நார்மலா வந்து சிக்கன் வந்து மாவு போடாம கொடுப்பாங்க. மாவு போட்டு எம்மாடி என்ன சூடு. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? எங்க அக்கா என்ன சாப்பிடுறாங்க? என்ன டேஸ்ட்ல இருக்கு? சிம்பிள் வேட். ஆனா எங்க பூ சாப்பிட்டா பாருங்க கண்ணு இன்னும் தண்ணி வந்துட்டே இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? என்ன டேஸ்ட்ல இருக்கு? ஓகேவா? நோ கமெண்ட். இவங்க இந்த பீஸா சாப்பிட போறாங்க. பீஸா கூட வெட்ட பீஸா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓடுறாங்க வாயில. இது நல்லா இருக்கு. 20 minutes later. இந்த பிரச்சனை இல்ல. எடுத்துட்டு போங்க. ஹலோ கவிதா. எஸ். என்ன பண்றீங்க? யாருக்கு? ஓகே கைஸ், நீங்கள் என்னோட பழைய வீடியோவில் பார்த்துட்டு தெரியும். எனக்கு இங்கே ரொம்ப டாக்ஸ் போட இந்த கேமரா நல்லா ஆப்வியஸாக தெரியுது. ஆனால் இப்போ நான் புதுசாக ஒரு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு நல்லா உட்காந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் அதை செஞ்சு நான் ஒரு ரிவ்யூ வந்து வீடியோ தனியாக எடுத்து போகிறேன். என்னோட ரீசன் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நான் அதை காமிப்பேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுத்துருங்க ஒரு டப்பா பூசாக நக்கு எங்க
ஜோக்கர் யார்ல அது ஷாப்பிங் பண்ணணும்னு வரல, சும்மா போரிங்ல இருக்கணும்னு வந்தோம். ஷாப்பிங் ஆயிடுச்சு. அங்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னும் இன்னும் எத்தனை ஃப்ளேவர் எடுக்கணும்? இன்னும் 3 ஃப்ளேவர் எடுக்கணும். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்படி தெரியும்? பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா பேசுகிறேன். அவங்க காசார பதில் சொல்லிட்டு இருக்காங்க. காசார பதில் சொல்கிறேன். வெளியே என்ன சாப்பாடு? அவன் எனக்கு திருப்பி போயிட்டா. இல்ல புரியல. இல்ல நாங்க வந்துட்டு இவங்க சொன்னாங்க நீ கட்டுறியா நான் கட்டுவான்னு சொன்னாங்க. திருப்பி எல்லாத்தையும் வாங்கிடுவேன். கேளு அப்ப நான் சொன்னேன் நம்ம காசு கட்டுறதுக்காக தான் நினைக்கிறேன். நம்ம அந்த டோனட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டோனட் அது ஃப்ளேவர் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல அவங்க வந்து கட்டிட்டு போயிட்டாங்க. கடவுள் மாதிரி தானா வந்தாங்க, கட்டிட்டு போனாங்க. யாரோ மூலியமா வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கடவுள் வேற ஆள் மூலியமா வந்து ஏதாவது பண்ணுவாங்க சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி தான். எல்லாமே கடவுள் தான், எல்லாம் ஒரே கடவுள். மொததான் வேண்டாம், எதையும் வாங்குங்கன்னு சொன்னா இப்போ வந்துட்டேன். உனக்கு மேனேஜ் இல்லையா? புதுசா நீங்க பார்த்து இந்த கேப்ல நான் பிரேஸ்லெட் போடுற அளவுக்கு நான் வந்துட்டேன். அப்ப எவ்வளவு கேப் விட்டுருக்க பாருங்க. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள்.